ஒட்சிசன் தேவை என்பதையும் நாங்கள் இப்போ உணவு அருந்துவதற்கு இப்போ முன்பு சொன்ன மாதிரி தென்னை மரத்தில் சொன்ன மாதிரி நிறைய தேங்காய்ந்த விலையிலேருந்து எல்லா பொருட்களும் விலையேறி கொண்டு போகின்றது. நீங்கள் எல்லோரும் கல்வியோ எப்படி முன்னுக்கு கொண்டு வாரீங்களோ அதே மாதிரி நீங்கள் மரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் அடுத்தடுத்த வரும் காலங்களில் வெப்பநிலையும் அதிகரித்து விட்டது. அப்போ பிள்ளைகளிடம் நாங்கள் கல்வியை எப்படி போதிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மணலைகளிடம் இந்த மரக்கன்றுகளையும் கொடுத்து நீங்கள் நட வைக்கும் போது அவர்களுக்கு புரிய வைக்கணும். இதுதான் எங்களுக்கு அடுத்த கட்டத்தில் மிக முக்கியம் என்று சொல்லி நாங்கள் என்னத்தை கண்டு எவ்வளோ டெக்னாலஜிகள் எப்படி போனாலும் எங்களுக்கு முக்கியம் சாப்பாடு என்னதான் செஞ்சாலும் அது ஒரு முக்கியம். அதே மாதிரி ஒட்சிசனும் ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இது ஒன்றாகும். மரங்கள் முந்தைய காலத்தில் எங்களோட இடத்தில் நிறைய வெப்பம் இல்லை. இப்போ 40 தாண்டி விட்டது, 40-44க்கு போகின்றது. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்குமே தவிர குறைய போவதில்லை. ஏனென்றால் நாளுக்கு நாள் மரங்கள் நிறைய இடங்களிலே வெட்டுறதும் கொத்துறதும் எரிக்கிறதுமாக போய்கொண்டிருக்கின்றது. நாங்களும் எங்களால் முடிந்தவரை எல்லா இடமும் கொடுக்கும் போதும் சில விளக்கங்களை கொடுத்து தான் மரக்கன்றுகளை நாங்கள் நட பண்ணி கொண்டிருக்கின்றோம். மற்றது பொது இடங்களிலே நிறைய இடங்களிலே நட்டுகின்றோம். அந்த இடங்களிலும் மரக்கன்றுகள் வருகிறது. ஆனால் ஏனையோர் அதை அக்கறைப்படுத்துவதில்லை. ஆரம்பத்தில் தண்ணி போத்தல் வரும்போது சொன்னார்கள் இதெல்லாம் மாறு குடிக்க போகிறார்கள் என்று சொல்லி வேண்டி இப்போ நிறைய பேர் அந்த போத்தலுக்கே அடிமாகின மாதிரி தந்துக்கின்றார்கள். இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் ஒட்சினையும் நாங்கள் காசு கொடுத்து வேண்டுவோம் என்றால் நிறைய பேரால் முடியாது. அதுக்குரிய விலை வேறு மாதிரி தான் இருக்கும். சில விடயங்களை காசு கொடுத்து வேண்டலாம். எல்லாத்தையும் காசு கொடுத்து நாங்கள் வேண்ட முடியாது. ஆகையால் எல்லோரும் அப்பா அம்மாக்கள் நீங்கள் தான் உங்களது குழந்தைகளுக்கு இப்படியான விடயங்களை கற்றுக் கொடுங்கள். படிப்போடு சேர்த்து இப்படியான விஷயம் இருக்குன்னு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இப்போதைய குழந்தைகள் யாருமே அந்த மரங்கள் அக்கறைப்படுவது குறைவு. எல்லோரும் இல்லை, மிகவும் குறைவாக உள்ளது. சில அமைப்புகள்லாம் இப்போ முன்னெடுத்து வருகின்றார்கள். போனவரிடம் அதிபர் கேட்டுமைக்கினாங்க. நாங்கள் குறிப்பிட்ட மரக்கன்றுகளை கொடுத்திருந்தோம். இந்த முறையும் நாங்கள் இதில் குறிப்பிட்ட கன்றுகளை வழங்கியுள்ளோம். போன முறை கொடுத்த இடத்தில் இந்த நிற்கும் எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பார்க்கவில்லை. கொடுக்கும்போது சொன்னாங்க கட்டாயமாக பார்ப்போம். ஆனால் இந்த முறை கட்டாயமாக நாங்கள் பார்ப்போம். ஒரு வீடு வழியும் இது நட்டுருக்கிறீங்களா, எப்படி இருக்கலாங்க, ஒரு கன்று தானேன்னு சொல்லி ஒரு தரம் அலட்சியப்படுத்தி விடாதீங்க. தேசிக்காய் விற்கிற விலையா இருக்கலாம், மாங்காய் விற்கிற விலையா இருக்கலாம், தேங்காய் விற்கிற விலையா இருக்கலாம், எல்லாம் விலையை ஏறிக்கொண்டே போகிறது. உங்கள் காணியில் இடம் இருக்கு, வன்னி பிறநில பகுதி. யாழ்ப்பாணத்தில் சொன்னாலும் சின்ன இடங்கள் சொல்லலாம். இங்கே நிறைய இடங்கள் இருக்கின்றது. காசு கொடுத்து நாங்கள் வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் மருந்து அடித்துத்தான் எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ உணவு வருகின்றது. நாங்களே எங்கள் வீடு வழியை உற்பத்தி செய்யலாமே நிறைய வேண்ட வேண்டிய அவசியம் குறைவு. கரையில் போய் எங்கென்ற வீட்டுக்கு தேவையான தென்னியோ மாவோ இல்லாது தேசி மரமோ எதாண்டாலும் மற்ற புளிய மரத்தின் விலையே பாருங்க. புளிய மரம் போல விலை போதுன்னு சொல்லி ஏன்னா வீடு வழியை நிற்கிற பிரச்சனால நிறைய இடங்களில் கரைச்சி விட்டாங்க. நாங்கள் அது குறிப்பிட்ட இடத்தில் முடிவெடுத்துக்கிறோம். இந்த புளிய மரம் நிறைய நடுவதற்காக தேவை இல்லைன்னு எதை நாங்கள் கரைக்கிறோமோ, ஆனால் ஒரு முறைக்கு 10 முறை யோசித்த பின்பு அந்த மரங்களை அகற்றுங்கள். சில இடங்கள் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பச்சை பச்சை சோழியாக இருக்கும். வீடு கட்டும்போது உறுதி அவங்க மரங்களை வெட்டுவது கிடையாது, வீட்டை தான் மாற்றுவாங்க. இந்தியாக்கள் அப்படி கிடையாது. இந்த இடத்துல தேவையில்லைன்னு சொன்னால் ஒரு புரோகிராமுக்காகவே மரத்தை வெட்டிடுவாங்க. அப்போ அப்படியான இதுகளை கொஞ்சம் மாறுங்கோ எல்லோரும் கேட்டு நன்றி கொடுக்கணும்.